வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. நவம்பர் 5. தலைப்பு: இறைநிலை உணர்ந்த அறிவு. பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் சிறந்ததோர் தெய்வீக கருவூலம் மனித பிறப்பு. பிரம்மம் என்பதே தெய்வம் என போற்றப்படுகிறது. அதுவே தான் இறைவெளியாக எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள சுத்த வெளியாகும். இதுவே எல்லாம் வல்ல பேராற்றலாகும். இது எல்லையற்ற விரிவு நிலை உடையதாக இருப்பதால் புலன்களுக்கு எட்டாத ஒன்றாக உள்ளது. இது விரைவு, பருமன், காலம், தூரம் எனும் 4 கணக்குகளுக்கும் உட்படாதது. இந்த மாபெரும் ஆற்றலிருந்து தான் பரமாணுவெனும் நுண்ணியக்க துகள் தோன்றியது. பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாகவும், அணுக்கள் பல இணைந்து பேரணு, செல்கள், பல உருவத் தோற்றங்கள், வானுலவும் கோள்கள், உலகம் மீது வாழும் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரையில் தொடரியக்கமான பரிணாமம்தான் பிரம்மம் எனும் தெய்வீக பேராற்றலின் சரித்திரம். மனிதன் என்ற தோற்றமே பிரம்மத்தின் ஆதிநிலையாக உள்ள இறைவெளி முதற்பொருளாகவும், 6 அறிவு கொண்ட மனித மனமே இறுதியாகவும் உள்ளன. ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுத்தான் பிரம்மஞானமாகும். இத்தகைய அறிவுத்தான் இறைநிலை உணர்ந்த அறிவு. அதுவே தான் முடிவு நிலையான மனதின் ஊடுள்ள உட்பொருளான அறிவாகவும், அவ்வறிவு தான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலை உணர்ந்த தெளிவே பிரம்மஞானம் ஆகும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.